இப்போ அடுத்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு தான் இந்த ஈ வந்துடுச்சு. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஐலே ஸ்ப்ரே வந்து ஷேம்லெஸ் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு. பேர்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கிறது இந்த டிசையர் அண்ட் irresistible டிசையர் அண்ட் back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயருக்கான ஒரு மேக்கப் லுக் தான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக். பட் நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் எல்லாருக்குமே வர வருஷம் வந்து சூப்பர் டூப்பரா இருக்கணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செம்மையா இருக்க போது நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து சக்சீட் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த ஒரு ஹை ஸ்பிரிட்ஸோட இந்த வருஷத்தை வந்து நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ செம்ம தமாக்காவா இருக்க போது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் லுக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து என் கைக்கு கிடைச்சோடனே இதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கடைசியில் நான் ரிவீல் பண்ணுறேன் எங்கே வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு மேக்கப் லுக் வந்து ஃபட்டாஃபட்னு வந்து பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு மேக்கப் லுக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல யூடியூப் வீடியோஸில். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏற்கனவே எடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல. அதனால தான் என்னால் கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் வந்து போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதுல எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்காக ஒரு ஒயிட் பியூட்டிஃபுல் சாரி எல்லாம் வந்து தைக்க கொடுத்துருந்தேங்க. பட் இன்னுமே அந்த சாரி ப்ளவுஸ் கூட நான் வாங்கலைன்னா பாருங்களேன், என்ன பண்ணுறது. ஓகே, கிறிஸ்மஸும் முடிஞ்சு போச்சு. சரி, நியூ இயர் தானே இருக்குது, நியூ இயரையும் வந்து விட்டுறக்கூடாது. அதுவும் நம்மளோட எனக்கு பிடிச்சது வந்து மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால விடக்கூடாது, நியூ இயர்க்கு லுக்கு வந்து கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ எஸ், இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன மன்னிச்சிட்டிங்கன்னா லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் கீழேயும் கமெண்ட் செக்ஷனில் பரவாயில்லக்கா என்னோட மனசை வந்து தேத்துறதுக்காச்சு அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஏன் எதனால் அப்படின்லாம் வந்து நான் சுஜா டெய்லி டைம்ஸில் vlog பண்ண போகிறேன். இது முடிச்சுட்டு அதில் vlog பண்ண போகிறேன். அதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ரொம்ப தொண்ணு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து த க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இது கண்டிப்பாக வந்து டெய்லி நீங்கள் பண்ணியே ஆகணும். அண்ட் வீக்லி 2 times ஸ்க்ரப்பிங் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து கிளென்சிங், டோனிங்லாம் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பண்ணும்போது நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பழசாக இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நான் தட்டி எடுத்துட்டேன் இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கை. ஸோ இதை எடுத்தேன், இதை இப்போ எடுத்துக்கிறேன், லைட்டாக எடுத்துட்டேன். இப்போ என் ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். யூஸ் பண்ண போகிறது ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது இப்போ வந்து கன்சீல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது க்ரையானோட டெர்மா கலர் D5 வந்து யூஸ் பண்ணி நான் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த Forever 52 இந்த ஒரு பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பேக்கேஜிங் வந்து சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டான ஒரு பேக்கேஜிங், பம்ப் மாடலில் வருது. இதோட விலை வந்து அரௌண்ட் 600 rupees கிட்ட வருது. கிட்டத்தட்ட இது என்னோட ஷேட் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு
இப்படி ஓகே கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் ஷேட்ல எல்லோ டோனோட வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஒன் சைடு நம்ம பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் வந்து பிஏசியோட MS03 ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னா மேட் ஆகல, நல்ல ஒரு ஷீன் இருக்குது. ஆக்சுவலாக இதில் அந்த க்ளோவாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ரொம்ப கம்ப்ளீட்டாக மேட் ஆகாமல் ஒரு மாதிரி அந்த ஷைன் கொடுக்குது. உங்களுக்கு நான் திரும்புகிறேன் பாருங்கள், இந்த சைடு எப்படி இருக்குது அண்ட் இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகுது நம்ம ப்ரஷில் யூஸ் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து பிக் பண்ணதே எக்ஸாக்ட் ஷேடு வந்தது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து பயங்கரமாக சொதப்போம், இது வந்து எக்ஸாக்ட் ஷேடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நான் வந்து பிஏசியோட டேக் கவர் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து இங்கே அண்டர் ஐஸை வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த கோட்டி ஆஸ்பெனோட லூஸ் ஃபேஸ் பவுடர் வச்சு ஃபேஸில் இருக்க அதாவது அண்டர் ஐஸெல்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்மிதா தீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க. லைக் மேக்கப் வந்து செம்மையாக கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அவங்களோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட வீடியோஸை வந்து ரொம்ப நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நிறைய வீடியோஸில் வந்து காமிப்பாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அமேசான்லேருந்து பிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுடர் எடுத்துக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுற பேலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூடா பியூட்டியோட நாட்டி பேலட். இப்போ ரீசெண்டாக இந்த பிங்க் ஃப்ரைடே சேல் வந்தது இல்லையா, அதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து அரௌண்ட் 2800 என்னமோ ருபீஸில் வந்து வாங்கினேன். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் இது என் கையில் கிடைக்கும் போது. அண்ட் இது வந்த பிறகு ஒரு 2 to 3 கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சது, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ இந்த பேலட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐஷேடோ வந்து போட போகிறோம். ஸோ ஐஷேடோ இப்போ வந்து டிக்டாக்ல நிறைய பயங்கர வைரலான ஒரு ஐஷேடோ அப்படி ட்ரிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சு 2 ஷேட் எடுத்து இப்படி பிரிண்ட் பண்ணால் போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக ரீசெண்டாக ஸ்மிதா தீபக் அவங்களோட வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2 ஷேட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ரெண்டுமே வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பேலட்லேருந்து டிசையர் ஷேடும் அப்புறம் இர்ரெசிஸ்டபிள் ஷேடும் வந்து எடுக்க போகிறேன். ரெண்டுமே வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இர்ரெசிஸ்டபிள் ஷேடு வந்து எடுத்துக்கலாம். இன்னர் கார்னருக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எட்ஜஸில். ஸோ அதனால இதில் வந்து டிப் பண்ணுறேன். ஆக்சுவலாக டிப் பண்ணி அப்படியே வந்து அந்த ஒரு டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்பஞ்சில் வந்து வரதுக்கு வேண்டி லைட்டாக வந்திருக்கு. ஓகே பார்ப்போம் எதுக்கும். மறுபடியும் நான் வந்து டிப் பண்ணுறேன் 2வது தடவை. அப்படியே கொஞ்சம் இப்படி வந்து பண்ணலாம். ஓகே ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசையர் அப்படின்னு ஒரு ஷேடு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தேவையா ட்ரை பண்ணி. நல்ல ஒரு பிக்மெண்ட் கலர் வந்திருக்கு. டிசையர் ஷேடில் நல்ல ஒரு திக் கலர் இருக்கனால அப்படியே நல்லா ஒட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஓகே இப்போ இந்த பார்ட் எடுத்து இப்படி கண்ணுக்கு மேலே வைக்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சூப்பர். பட் இங்கெல்லாம் வந்து படலை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரஷ்ஷை வச்சு அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஸோ குட், ஸோ வெரி ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுலாம். ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்து தான் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு வந்து கொடுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வந்து ரஃப் அப்படின்னு ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு இருக்குது. இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரான்சிஷன் ஷேடை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டைட் லைன் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது நைக்கோட ஐஎம் பிளாக் காஜல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே லைட்டாக காஜலும் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐக்காலேருந்தே வந்து பிளாக் மேஜிக் லிக்விட் லைனர் யூஸ் பண்ணி அப்படியே வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஃபாரெவர் 52லேருந்து இந்த ஒரு ஐப்ரோ பொமேட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லாங் வேர் ஜெல் ஐலைனர் அண்ட் டேட்டூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டீப் ப்ரௌன் ஷேட். ஸோ இதை எடுத்து லைட் ஸ்ட்ரோக்ஸாக வந்து கொடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலாக இந்த ஐ ஷேடோ வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து செட் ஆயிருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாஷஸை வந்து மஸ்காரா போட்டு இன்னும் ஃபுல் ஆக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது கே பியூட்டியோட ஒரு மஸ்காரா தான். அந்த பவுடர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக எக்ஸஸாக இப்படி ஃபேஸில் வந்து அப்படியே லைட்டாக இப்படி நம்ம பிளெண்ட் அவுட் பண்ண போகிறோம். ப்ரான்சர் மட்டும் வச்சு டச் பண்ண போகிறோம். என்னோடய ஃபேவரட் அப்படின்னு வரும்போது மிலானியோட ப்ரான்சர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இதை எடுத்து அப்படியே லைட்டாக இந்த சைட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு கிரோட க்ளோ ஆன் ப்ளஷ் டியோ தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் என்னோடய ட்ரெஸ் காம்பினேஷன்லேயே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு மெப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது ஜார்ஜி நியூட்டி நியூட் அப்படின்னு ஒரு ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இந்த ரினியோட ஒரு லிப் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் டாப் கோட்டாக. ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மேக்கப் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டேன். அதுதான் என் முகத்துக்கு கொஞ்சம் லைட்டாக செட் ஆகும். அந்த சைட் பார்ட்டிஷனில் கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து லைக் செக்ஷனை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து முடியை வந்து எல்லாமே ஒரு பக்கம் வந்து கோதி நல்லா வாரி விட்டுட்டு நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பின்ஸை வச்சு வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். கிறிஸ் க்ராஸாக பின்ஸை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வால்யூம் வேணும் லைக் புல் பண்ணணுன்னா லைட்டாக வந்து புல் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சைடில் இன்னொரு ஆப்போசிட் சைடில் எனக்கு வந்து ஹேர் இருந்தது இல்லையா, அதுவும் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு செக்ஷனுக்கு ஹேர் எடுத்துகிட்டு அதையும் எல்லாமே நீட்டாக ஸ்மூத்தாக வந்து கோம் பண்ணிவிட்டு அந்த சைடில் நம்ம பஃப் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் அப்படியே அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சைட்லேயும் வந்து பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு லைட்டாக பஃப் வேணும்னா அப்படியே புல் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் அழகாக குட்டியாக ஒரு பஃப் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரண்ட் செக்ஷனில். பின்னாடி உங்களுக்கு வால்யூம் இல்லைன்னா நீங்கள் பேக்கும் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வால்யூம் இருக்கனால அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து லைக் நார்மல் பிரைட்ஸ் ஏதாச்சும் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா ஃபிஷ் டெயில் பிரைட் அந்த மாதிரி பிரைட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து சரி இந்த டயருக்கு இந்த மாதிரி பபிள் பிரைட் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பபிள் பிரைட் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வந்து புல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் சின்னதை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அப்போ வந்து எதுவும் தோணலை. இப்போ கேமராவில் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்டும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அப்புறம் வந்து புல் பண்ணிட்டோன்னா அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து லைக் நீங்கள் ஈவினிங் பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக க்ரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரீ ஹேர்லேயும் போகலாம், இல்லை என்ன மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜடையும் போடலாம். இந்த மாதிரி வித்தியாசமாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு இது வந்து செட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நான் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் வேர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் சும்மா கையில் வந்து வளையலோ ஒரு கையில்
கையில் வளையல், ஒரு கையில் வாட்ச்சு, அதுக்கப்புறமேட்டு இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இயரிங்ஸ் வந்து போட்டேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப் லுக். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நியூ இயர்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம வந்து குவிக்காக பண்ணோம். வெரி வெரி ஈஸி, ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு நல்ல ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் செம்மையாக ஒரு கிளாம் மேக்கப் லுக் தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ. உங்களுக்கு என்னோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். உங்களோட வெட்டிங் டேட் அண்ட் வென்யூ போட்டு நீங்கள் வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களோட மெசேஜ் வந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா வித்தின் 1 to 2 டேஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் ரிவர்ட் பண்ணிடுறோம். இது வந்து லைட்டாக ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி நீட்டாக சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து செயின் எதுவுமே வந்து போடல. கைக்கு வந்து ஒரு மோதிரம் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்டில் வாட்ச் கட்டுவேன். இந்த டைம் வந்து ரைட் ஹேண்டில் வந்து வாட்ச் கட்டியிருக்கேன். ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் உள்ள ஒரு வாட்ச்சு. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற ஒரு பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்டோன் ஒர்க் வச்ச ஒரு பேங்கிள் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். என்னோடய ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்னும் கடைசியாக பேசி ஆகணும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த மிந்த்ராலேருந்து அக்கா வந்து வாங்கியிருந்தா. ஸோ வந்தோடனே எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம்லாம் இல்லை. போட்டு பார்த்தோன்னே எனக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேக் நெக் காமிக்கிறேன். அது ட்ராப்லெட் மாதிரி அழகாக வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சஜி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் வந்து பிக் பண்ணதுக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து லைக் பார்ட்டி வேர்க்கு, கிராண்ட் லைக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போனால் டெஃபினட்டாக வந்து அவ்வளோ எலகண்ட்டாக அழகாக உங்களை வந்து காட்டும். அண்ட் லைக் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரம் மிந்த்ராலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். லிங்க் கிடைச்சா முடிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி எனக்கு சிட் சேட் வீடியோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care, tata, bye bye.